ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது கூட வந்து கோடிங் டிகோடிங். ஓகே, அது ரெண்டுத்துமே வந்து இன்னைக்குள்ள முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் கோடிங் டிகோடிங் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடறேன். ஓகேவா? ஸோ கோடிங் டிகோடிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கேரக்டருக்கு வேற ஒரு கேரக்டர் என்ன லிங்க்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கேட்குற ஒரு நியூ அன்னோன் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இங்கே பாருங்க, in a certain code gigantic is written as இந்த மாதிரி புதுசாக லெட்டர் இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஜைஜான்டிக்கை இந்த டிஐசி, ஓகே, இந்த ஜிஐஜியை அப்படியே வச்சுட்டு இந்த ஏஎன்டிஐசியில் மட்டும் மாற்றிருக்காங்க பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இந்த டியை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஏஎனுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, ஐசியை திருப்பி போட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் மிராக்கிள்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மிராக்கிள்ஸ்க்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எம்ஐஆர் அப்படியே இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எம்ஐஆர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஏசிஎல்ஏஎஸ் டி முன்னாடி கொண்டு வந்த மாதிரி எல் முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ எல்ஏசி இருக்கணும், எல்ஏசி இருக்கு, இஎஸ்ஐ சிஎஸ்சின்னு மாற்றிடணும். சூப்பர், அது மாற்றியாச்சு. ஆனால் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எம்ஐஆர்னு ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. விச் இம்ப்ளைஸ் தட் இந்த ஜிஐஜியை திருப்பியும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜிஐஜியும் அப்படி பேலண்ட்ரோம், இது ஆக்சுவலி பேலண்ட்ரோம், ஜிஐஜி கிக் இஸ் ரிட்டன் the same way from left to right and right to left, கரெக்டா? ஸோ எம்ஐஆர் ஆர்ஐஎம்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பாருங்க, in a certain code man is written as SANM. ஓகேவா? அப்படின்னா அண்ட் வேர்ட் இஸ் ரிட்டன் as SORD இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, மேன் இருக்கா? ஸோ மேனை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏவை முன்னாடி கொண்டு வந்துட்டு எம்ஐ வந்து பின்னாடி போட்டாங்க. கரெக்டா? ஆர் வெறும் எம்ஐ மட்டும் பின்னாடி போட்டாங்கன்னு சொல்லிக்கலாமா? ஓகே, போர்டு பாரு, போர்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓஆர்டி அப்படியே வச்சுட்டு டபிள்யூ மட்டும் எடுத்து பின்னாடி போட்டாங்க. கரெக்டா? ஸோ பாருங்க, இது வந்து புரிஞ்சிருக்கும். கூட எஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் கோட். ஓகே, இப்போ கியூர் பாருங்க, கியூர் என்ன எடுத்திருக்காங்க, பிடி கியூர்னு எழுதிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சியூஆர்இ கியூர்ல இருந்து இப்போ என்ன பண்ண நான் சொல்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இஜோடி ஒரு கோட் இருக்கு. ஓகேவா? இஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு ரிமெம்பர் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ். ஓகேவா? அதாவது வந்து இப்போ இஜோடி, இனா 5, ஜேனா 10, ஓனா 15, டீனா 20, ஒய்னா 25. ஸோ சப்போஸ் ஓ கேட்டாங்க, நீங்கள் சொல்லலாம் இஜோட்டின்னு சொன்னால் இஜேஓடி. ஓகே, ஓனா 15 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எஸ் சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து ஏபிசிடி டி பக்கத்தில் எஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ டிஎஸ். ஓகே, டீனா 20 தெரியும், எஸ்னா 21. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இப்போ எக்ஸ் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பிக்யூஆர்எஸ்டி யூ வி இந்த மாதிரி பிக்யூஆர்எஸ் எஸ்டி. ஓகே, எஸ் முன்னாடி வரணும், சாரி. ஸோ எஸ்க்கு அப்புறம் தானே டி வரும். ஸோ இப்போ T20னா எஸ் என்னவா இருக்கும், 19 இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ பிக்யூஆர்எஸ்டி யூனா 21. ஸோ இப்போ எக்ஸ் கேட்டல யூனா யூ வி டபிள்யூ எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து இப்போ அதாவது விரல் விட்டு என்னங்க. ஓகே, இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து யூ, அப்புறம் அடுத்த மிடில் ஃபிங்கர் வந்து யூ வி வி. ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதிட்டே வந்தீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் வந்து 24. கரெக்டாக? இந்த மாதிரி லைக் சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் பேர் ஈஜோட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் சொல்லவும் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கவும் நல்லா இருக்கும். ஓகே, சிம்பிளாக இருக்கும். ஸோ இது பேர் ஈஜோட்டி டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இப்போ கியூருக்கான இது வந்து ஆல்ஃபபெட் வந்து 3, யூக்கு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அதனால பிடி கியூடி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஆல்ஃபபெட் முன்னாடி போகிறாங்க. ஸோ இதுமாதிரி மெயிலுக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ இருக்கா, ஏ வந்து ஆல்ஃபபெட் 1. ஸோ ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஏ பி சி டி இப்படியே போயிட்டு இசட் வரைக்கும் போகுமா, இசட்டுக்கு அப்புறம் திருப்பி ஏ வந்துடும். அதாவது ஒரு சர்க்கிள் எழுதுற மாதிரி. ஓகே, சர்க்கிள் இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, இந்த மாதிரி எழுதுற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இஃப் ஃபன் இஸ் ரிட்டன் அஸ் B3 இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாரு, ஃபன் FUN ஃபன். ஓகேவா? ஃபன் வந்து ஆல்ஃபபெட்ல 6th பிளேஸ். ஓகே, யூ வந்து 21st, என் வந்து 14th, இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 6 இதுக்கு வந்து கோடு கொடுத்துருவாங்க B3 C7 B7. ஓகே, பினா என்னது 2, சினா 3, பினா அகைன் 2. ஸோ பக்கத்தில் என்ன ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 2 × 3 is 6. ஸோ 6, 7 × 3 is 21. ஓகே, அகைன் 7 × 2 is 14. இங்கே பாரு, 6 இருக்கு, 3 × 2 21 இருக்கு, 3 × 7 14 இருக்கு, 2 × 7. லைக் திஸ் ஹேஸ் நோ லாஜிக். கரெக்டாக? இதை வந்து நீங்களே லாஜிக் கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங். இது வந்து இந்த என்கிரிப்டிங் டிகிரிப்டிங் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு ஸ்பை வந்து இன்னொரு ஸ்பைக்கு மெசேஜ் அனுப்பும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. லைக் இன்கிரிப்டிங்னா மார்ஸ் கோட், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கோட். ஓகேவா? ஸோ எல்லாம் வேர்ல்டு வார் அப்போ லைக் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் காம்ப்ளிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் திஸ் வந்து நிறையா இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அதர் ஆர்மிக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே அடுத்து பாருங்க, in a certain code 20 is written as
B6. ஓகே, ஸோ இங்கே பாருங்க 20 இருக்கா. ஸோ இந்த இடத்துல 20னா எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கு? 6 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. அது மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 6 டிஜிட்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போனா நீ புரிஞ்சுக்கணும், லைக் ஒவ்வொரு ஆல்ஃபபெட் கூடயும் ஒரு டிஜிட் அசோசியேட் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா? ஸோ இப்போ 11 இருக்கு. ஸோ 11 கூட பார்த்தேன் அப்படின்னா வந்து வேற என்ன இருக்கு? இ இருக்கு. ஓகேவா? இயும் 11ல இருக்கிற இயும் 20ல இருக்க இயும் சேமா இருக்கா? ஸோ அதனால விச் இம்ப்ளைஸ் தட் இ இஸ் கோட் அஸ் 3. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க 2 தடவை 3 வருதா? ஸோ உனக்கு புரிஞ்சிடும், ஓகே இ வந்து 2 தடவை வரும், அதனால இப்படி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது அந்த கோடை வச்சு நீங்க பாருங்க. கரெக்ட். ஸோ இங்கே ஒரு தடவை இ வருது, இங்கே 3 தடவை இ வருது, 3 ஈஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹவ் இஸ் 12 ரிட்டன்? ஸோ 12 ஈக்கு வந்து இங்கே பாரு 3 போட்டாங்க, ஈக்கு 3 போட்டாங்க. ஸோ 3 இந்த இடத்துல அங்கே இது தப்பு, ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடணும், ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கு? 11. ஓகே, வி இருக்கு. ஸோ விக்கு முன்ன வினா நம்ம லைக் ஒரு தோராயமா ஒரு கெஸ். ஓகே, ஒரு 0. ஓகே, இங்கே 20ல இங்கேயும் என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. கரெக்டா? சூப்பர். ஸோ இங்கேயும் என் இருக்கு, இங்கேயும் என் இருக்குனால லைக் எண்ணுக்கு இங்கே ஏதாவது வேற ஏதாவது ஆல்பபெட் சேமா, சாரி நம்பர் சேமா வருதான்னு பாரு. ஓகேவா? ஸோ சேமா இருந்துச்சுன்னா அதுதான் எண்ணுக்கான ஒரு கோடா இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா 11 எல் இருக்கு, இ இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு கோடை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயும் 9 இருக்கு, இங்கே 9 இருக்கா, இங்கேயும் என் இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ என் இஸ் 9. ஓகே, ஸோ அதை நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் இஸ் 9, அப்போ மிச்சம் 0 இருக்கு, 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு தோராயமாக ஒரு கெஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என் வந்து இங்கே பின்னாடி வந்து தேர்ட் பிளேஸ், பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ என் இங்கே 3, இங்கே 9. ஸோ என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஆன் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் the respective numbers are to be taken. Like first letter E, third letter E. Sometimes என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இ தான் இருக்கும், இக்கு 3 தான், ஆனால் 3 எங்கேயோ மூச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? லைக் ஒரு ஆர்டர் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேள்வியும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செட் ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும். ஓகேவா? லைக் அந்த இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இ 3 இருக்கணும், செகண்ட் பிளேஸ் 3 இருக்கணும் அப்படின்னு ரூலே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த ஈக்கான ஆல்பபெட், ஈக்கான அந்த கோட் வந்து 3. அந்த 3ன்றது வந்து எங்க வேணாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இங்கே பாருங்க. ஸோ ப்ரைவேட் இஸ் கோல்ட் அஸ், ரிஸ்க் இஸ் கோல்ட் அஸ், ஸோ ரிவர்ட் வில் பி கோல்ட் அஸ். இது நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் வாட்டர் இஸ் கால்டு ஃபுட், ஃபுட் இஸ் கால்ட் ட்ரீ, இந்த மாதிரி லைக் குரூப் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் க்ரோஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ட்ரீல தானே இது க்ரோ ஆகும். ஓகே, ஃப்ரூட் வந்து அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரீ, ஆனால் டேரக்ட் ட்ரீன்னு போடக்கூடாது. ட்ரீ இஸ் கால்ட் அஸ் ஸ்கை. ஓகேவா? ஸோ இப்போ அதனால் ட்ரீ இஸ் கால்டு ஸ்கைனால ஆன்சர் ஸ்கை தான், ட்ரீன்னு போடக்கூடாது. ஓகே, இதுதான் இது கொஞ்சம் குழப்பம். இங்கே ஒரு சென்டென்ஸ் இருப்பாங்களேன், இக்கர்ஸாக தெரியுதா? ஸோ மோகன் இஸ் கால்ட் அஸ் மோஹித், மோகன் மீன்ஸ் மோஹித், ரெண்டுமே வேற வேற. இப்போ மோகன் இஸ் கால்ட் அஸ் மோஹித் அப்படின்னா மோகன்றது வேர்ட். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ மோகன் வந்து நம்ம ஒரு ஜனவரியில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ. ஹூ வாஸ் பார்ன் ஆன் ஜனவரி? மோகன். ஸோ இதுக்கான ஆன்சர் மோகன். பட் சின்ஸ் மோகன் இஸ் கால்ட் அஸ் மோஹித், மோகனுக்கு பெட் நேம் மோஹிட்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மோகன் இஸ் கால்ட் அஸ் மோஹிட், இட்ஸ் இம்ப்ளைஸ் தட் மோகன் சொல்லக்கூடாது, மோஹிட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுவே மோகன் மீன்ஸ் மோஹித் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே உல்டாயிரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேர்ட் இஸ் மோகன், கோட் இஸ் மோஹித். ஓகேவா? இந்த இடத்துல மோகன் மீன்ஸ் மோஹித் அப்படின்னா வேர்ட் இஸ் மோஹித், பட் ஆனால் கோட் இஸ் மோகன். இது கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இஸ் கால்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மோகன் இஸ் கால்ட் மோஹித் போட்டு இஸ் கால்ட்னு வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மோகன்றது தான் வேர்டு, பின்னாடி அதுக்கு ஃபாலோவிங்ல இருக்கிற அந்த வேர்டு வந்து கோட்னு வச்சுக்கோங்க. ஸோ மோகன் மீன்ஸ் மோஹித் அப்படின்னா மோகன்றது தான் வந்து கோடு, மோஹிட்ன்றது வேர்ட். ஓகே, இது கொஞ்சம் குழப்பம். ஓகே, நீங்கள் அதனால தான் நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான், அதே சைக்காலஜி, அதே திங்கிங் தான் நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். In a certain code language 3897 means run very fast, 964 means come back fast, 487 run and come. ஓகே, நீங்க பாருங்க 389க்கு நீங்க யோசிக்க கூடாது, ஓ 3னா ரன், 8னா வெரி வெரி, 9னா ஃபாஸ்ட், அப்பெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா 389 இருக்கு, இங்கே 964 இருக்கு, கம் பேக் ஃபாஸ்ட் இருக்கு, இங்கே ரன் வெரி ஃபாஸ்ட் இருக்கு. நீங்க எது காமன் பாருங்க, ஃபாஸ்ட். ஓகே, இப்போ ஃபாஸ்ட் மட்டும் தான் காமன்னா இங்க என்ன இது நம்பர் இருக்கு, இங்க என்ன நம்பர் 9. ஓகே, சூப்பர். ஸோ 9 ரிப்பீட் ஆகுது, which implies that fast is 9. ஓகே, 9ம் ஃபாஸ்ட்டும் 1 அப்படின்னு 9னா ஃபாஸ்ட்னு எழுதி வச்சுக்கணும். ஓகேவா?
அதே மாதிரி நீங்கள் அடுத்து 487 வேற என்ன இருக்கு 964 கம் பேக் ஃபாஸ்ட். இங்கே ரன் அண்ட் கம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டுக்கு உனக்கு தெரியும். இப்போ அடுத்து பாரு ரன் அண்ட் கம். இங்கே கம் இருக்கு, இங்கே கம் இருக்கு. ஸோ கம்முன்னா இங்கே 487 இருக்கு, 964 இருக்கு, 4 காமனாக இருக்கு, விச் இம்ப்ளைஸ் தட் கம் இஸ் கோல்ட் அஸ் 4. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் எழுதி காமிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே தெரியுதா, அந்த கர்சர் தெரியுதா? ஸோ 9னா ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஒன்றுனா டிகோட் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன சொன்னால் கம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு சால்வ் தி என்டையர் கொஸ்டின் டு அப்டெயின் திஸ் ஆன்சர். இப்போ நான் பாருங்களேன், நான் ஃபுல் கொஸ்டின் சால்வ் பண்ணல, ஆனால் அதுக்குள்ளே கம்னா என்னது 4னு கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு டைம் வேஸ்ட். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான், சரியா? இது வந்து அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஈஸியானது தான். ஓகே, இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் போகும். டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் ஆல்சோ ஈஸி. ஓகேவா? டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச டைரக்ஷன் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். கரெக்டாக? ஸோ நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்டு. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன். நார்த் தெரிஞ்சாலே போதும், சவுத் தெரிஞ்சுவோம், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகே, நான் இங்கே வரைஞ்சு காட்டுறேன். நார்த்து நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா வின்னு ஞாபகம் வச்சுப்பேன். டபிள்யூவி நம்ம. ஓகேவா? வி இடபிள்யூன்னு யாருமே சொல்ல மாட்டான். இடபிள்யூனா நீ சொல்லி பாரு, உனக்கு எதுவுமே ஞாபகம் வரும். ஓகே, ஆனால் டபிள்யூன்னு சொன்ன ஞாபகம் வருது நம்ம. ஓகேவா? ஆஸ் அ இந்தியா, லைக் ஆஸ் அ கண்ட்ரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, இட் ஹேஸ் அ பிசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆர் எப்படி சொல்றது, வேர்ட் அசோசியேட்டட் டுவர்ட்ஸ். ஓகே, அசோசியேட்டட் டுவர்ட் லைக் மெமரி பேக். ஓகேவா? ஸோ வின்னு சொன்னால் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, லைக் வி. ஓகே, வி ஆஸ் இந்தியா. ஓகே, அந்த மாதிரி எனக்கு இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுக்கு நடுவில் 45 டிகிரிக்கு டில்ட் பண்ணி ஒரு லைன் வருதுன்னா அது வந்து நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட். ஓகே, ஏன் நான் சொல்கிறேன்னா, சிலர் லைக் நான் சின்ன வயசில் குழப்பிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்த்து ஈஸ்ட் இங்கே போட்டுட்டு நான் வெஸ்ட் இங்கே போட்டுருவேன். ஓகேவா? நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? தப்பு பண்ணுறது இஸ் ஓகே, பட் ஆனால் கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இது சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க 45 டிகிரி. ஓகேவா? இங்கேயும் 45 டிகிரி லைன் வருதுன்னா சவுத் ஈஸ்ட். லைக் இந்த மாதிரி நம்ம ஒன்றா நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ 45 டிகிரி ஈக்குவல் இன்டர்வல். ஓகே, இங்கேயும் 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோ. ஸோ வேற என்ன இருக்கு? ஓகே, அதான் இங்கேயும் இருக்கு. ஸோ நம்ம டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தான். ஓகேவா? நீ யோசிக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் இங்கேருந்து இப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்படி போகிறான். ஓகே, இப்படி லைக் போனதுக்கப்புறம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், இந்த மாதிரி நீ கொஸ்டினில் பார்ப்பேன். நான் கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஒன்று மட்டும் நான் டிஸ்டன்ஸ்னு வார்த்தை நான் வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வார்த்தை நான் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் நம்ம வேறு மாதிரி படிப்போம். டிஸ்டன்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே வந்து நிற்கிறான். ஓகேவா? டிஸ்டன்ஸ்னா என்ன? இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ, இது சின்னு வச்சுக்கோ, டின்னு வச்சுக்கோ, இன்னு வச்சுக்கோ, எஃப்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஏ டு பி. இது வந்து இது ஏ டு பி ஆட் பண்ணுவோம், பி டு சி ஆட் பண்ணுவோம், சி டு டி ஆட் பண்ணுவோம், டி டு இ ஆட் பண்ணுவோம், இ டு எஃப் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தி பாத், ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஷார்ட்டஸ்ட் பாத்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இது என்ன டிஸ்டன்ஸ் பண்ணாலும் இருக்குது, இது என்ன மீட்டர்னா இது வந்து 2 மீட்டர், 3 மீட்டர், இது மாதிரி கணக்கு போட்டு பார்ப்பேன். ஆனால் இங்கேருந்து இங்கே ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? இங்கே வந்து 5 மீட்டர்ஸ். சப்போஸ் 5 மீட்டர்ஸ்னா 5 மீட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ நீ இங்கே ஏ டு பி, ஏ டு எஃப்குள்ள இதான் ஃபைனல் பாயிண்ட் வச்சுக்கோ. இது ஃபைனல் பாயிண்ட், இது இனிஷியல் பாயிண்ட். ஏ டு எஃப்குள்ள எத்தனையோ டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஆனால் ஏ டு எஃப்குள்ள ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் யூனிக் குவான்டிட்டி. ஓகேவா? இட் இஸ் a வெக்டர் குவான்டிட்டி. ஸோ நம்ம போக நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்க, ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் சவுத் சுரேஷ் வாக் 50 மீட்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இந்த படத்தை பாருங்க, ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் சவுத். ஓகே, அவன் என்ன பண்ணுறான், சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான். சுரேஷ் வாக் 50 மீட்டர்ஸ். ஸோ சவுத் டைரக்ஷனில் 50 மீட்டர் நடக்கிறான். ஹி தென் டர்ன் டு ஹிஸ் ரைட். ஓகே, இந்த பேக் இங்கே நான் வரேன். ஸோ இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சில என்ன பண்ணுவாங்க, இப்போ சுரேஷ் வாக்ஸ் 50 மீட்டர் டுவோர்ட்ஸ், ஷி ஃபேஸஸ் சவுத் அண்ட் தென் வாக்ஸ் 50 மீட்டர்ஸ் அப்படின்னா 50 மீட்டர்ஸ் போட்டுருவாங்க. இஃப் சப்போஸ் கொஸ்டின் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க,
ஐ தென் டேர்ன்ஸ் ரைட். இப்போ நீ யோசிச்சு பாரு, நீ வந்து இங்கே நிற்கிற, ஓகே, நீ இங்கே நிற்கிற, உனக்கு ரைட் சைடு எதுன்னு யோசிச்சு பாரு. ஓகே, உனக்கு எது ரைட், இதான் ரைட். ஓகே, அப்போ நான் இப்படி போவேன். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் சவுத், நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் நடந்து போகிறத நீங்கள் இப்படியே மேப் பண்ணுறீங்க. இப்போ ரைட் சைடில் திரும்புறீங்க, இப்படி இந்த சைடில் திரும்புறீங்க. திரும்பினதுக்கப்புறம் பாரு, டேர்ன் டு ரைட் அண்ட் வாக் 30 meters. அப்படின்னா இந்த இடம் 30 meters. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான் பாரு, he again turn towards right. ஓகே, நீ இப்போ இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்க. ஓகே, இந்த டைரக்ஷனை போயிட்டு இருக்க. நீ என்ன பண்ற, இந்த ஸ்க்ரீன் இப்போ நான் பாயிண்ட் பண்றல, இந்த ஸ்க்ரீன் இந்த சைடு, ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு இருக்க. அதாவது இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்க. இப்போ திருப்பி ரைட் எடுக்கிற. ஓகே, இங்கேருந்து ரைட் எடுத்தனா இப்படி தானே போவேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், இப்படி எடுத்து போயிட்டு இருக்க, 50 மீட்டர் அப்படி போயிட்டேன். ஓகேவா? ஸோ 50 மீட்டர் போயிட்டேன், 50 மீட்டர் போயிட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் அழகாக வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அக்யூரஸியே இருக்காது. ஏன்னு பாரு, இது 50 மீட்ரு, இதுவும் 50 மீட்டர், ஆனால் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாரு, இது நல்லா நீளமாக இருக்கு, இது இவ்வளோ குள்ளமாக இருக்கு. ஓகேவா? லைக் இட் இஸ் ஷார்ட் ஆஃப் திஸ் மச் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ இது மாதிரி வரையக்கூடாது, கரெக்டாக அழகாக வரையணும். லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம். ஓரளவுக்கு நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரியணும். ஓகே, இப்போ பாரு, சில என்ன பண்ணுவாங்க, 30 மீட்டர்ஸ் இருக்கா, இந்த 30 மீட்டர்ஸை இப்படியே போடுவாங்க, இப்படி போடுவாங்க. 50 மீட்டர்ஸோட பெருசாக போட்டு இப்படி போட்டுறோம், இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ நான் தான் சொன்னேன், ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோன்றதை யோசிச்சு வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இல்லாட்டி தப்பாயிடும். சரியா? சரியா? இது 50 மீட்டர்ஸு, இது 30 மீட்டர்ஸு, இது 50 மீட்டர்ஸ். இது வரைஞ்சாச்சா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் பாரு, ஹவு ஃபார் வாஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன். ஓகே, இதுதான் அவனோட ஒரிஜினல் பொசிஷன், இதுதான் அவனோட ஃபைனல் பொசிஷன். சாரி, இது அவனோட இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இனிஷியல், சரியா? ஃபைனல். இப்போ 50 மீட்டர்ஸ், 30 மீட்டர்ஸ், 50 மீட்டர்ஸ், இவ்வளோ தூரம் போயிட்டான். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் வாஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான், இதான் ஒரிஜினல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன். எவ்வளோ தூரம், 30 மீட்டர்ஸ். கரெக்டா? 30 மீட்டர்ஸ் தானே? ஆமாம், 30 மீட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கான், அண்ட் டுவோர்ட்ஸ் விச் டைரக்ஷன். ஓகேவா? இப்போது அவன் ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன், அதாவது நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த டைரக்ஷன் இப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க, நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் விச் டைரக்ஷன் இஸ் இஸ் ஸ்டாண்டிங்னு கேட்குறாங்க. ஓகேவா? லைக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரம் தி டைரக்ஷன் ஆஃப் இஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகே, ஸ்டார்டிங் தப்பாக சொல்கிறாங்க ஒரிஜினல். ஸோ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து, இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து பார்க்கும்போது இந்த சைடில் பி நிற்கிறான், அதான் கேட்குறான். ஸோ இந்த டைரக்ஷன் நிற்கிறான், ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ ஏல நீ நிற்கிற, பியில் நான் நிற்கிறேன். ஓகே, நான் பியில் நிற்கும் போது நீ என்ன எந்த சைடு தலையை திருப்பி பார்ப்ப, ஈஸ்ட் சைடு திருப்பி பார்ப்ப. ஓகேவா? அவ்வளோதான், அதான் கேட்டிருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன். கரெக்டா? தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ரைட் சைடுனா இந்த சைடு. கரெக்டா? சாரி, ரைட் சைடு இதானே? கரெக்டாக நான் லெஃப்ட் சைடு எடுத்து வரைஞ்சிட்டேன், தப்பு. ஓகே, ஸோ இந்த டயக்ராமே இப்படி வராது. டயக்ராம் எடுத்து வரும், ஆக்சுவலி இதே டயக்ராம் தான் வரும். பட் ஆனால் லைக் இங்கே என்ன தப்பு பண்ண புரியல, இப்படி போயிட்டு இப்படி போயிருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி போகக்கூடாது. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்கணும். அதாவது டைரக்ஷன் ஆஃப் இந்த பார் இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி இருக்கான். கரெக்டாக? ஸோ இப்போ பாரு, இங்கே வந்து 50 மீட்டர்ஸ், இங்கே 30 மீட்டர்ஸ். The direction in which he moves, I have assumed it to be wrong. Okay, assumed it like in a different manner. Correct? Correct. So 50, 30, 50. So இதான் initial position A, இங்கே final position B. So இந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் சொல்லி மிஸ்டேக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த சைட் ஃபேஸ் பண்ணுறான், இதுனா வெஸ்ட். ஓகேவா?
நீ இங்கே நிற்கிறேன், நான் இவ்வளோ தூரம் நடந்து போய் இங்கே நிற்கிறேன், உனக்கு நான் எந்த டைரக்ஷன் நிற்பேன், வெஸ்ட் டைரக்ஷன் நிற்பேன். ஓகே, ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, ஹவு ஃபார் வாஸ் ஹி ஃப்ரம், அது சொல்லிட்டேன் 30 meters வெஸ்ட் சொல்லிட்டேன். ஓகே, in which direction is he facing, north direction. ஓகேவா, how far is he from the origin, 30 meters, அது ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மகேஷ் இருக்கான். மகேஷ் started walking towards north. After walking 30 meters, he turned towards his left and walked 40 meters. Okay, blah blah blah. Okay, ஸோ இப்போ நான் வேறு பேஜில் போடுறேன். மகேஷ் started walking towards north. மகேஷ் இங்கே இருக்கான், started walking towards north. Walking towards north. After walking 30 meters, கரெக்டாக 30 meters, 30 மீட்டர் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். 30 meters towards north. Okay, super. He turned towards left. Okay, left side போறான். ஓகே, போறான். நீங்க முடிஞ்சா லைக் வரையும் போது மாதிரி ஆரோவும் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, and walked 40 meters. ஓகேவா, நடுவில் வரையறேன் 30 meters, 30 meters and then 40 meters. கரெக்டா, ஓகே. Turn towards 40 meters and then turn left again. Okay, and then walk 50 meters. இது 40, இது 30. ஓகேவா, கொஞ்சம் அக்யூரேட்டாக வரைஞ்சிட்டேன். ஆனால் 30 வந்து 40 விட கம்மியாக தானே இருக்கும். இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் தெரியும். கரெக்டாக, இப்போ கரெக்டாக. ஓகே, இப்போ 50. ஓகே, சூப்பர். ஸோ வேற என்ன இருக்கு, ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, ஹவு ஃபார் இங்கேருந்து இங்கே, இது எவ்வளோன்னு கேட்குறான். சிம்பிள் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. 30, இது 30, இது 20, இது 40. ஹைப்போடென்யூஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் இங்கே போட்டுருக்கோங்களா, 40 ஸ்கொயர் 20 ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப் சைட் டர்ன் லெஃப்ட் அண்ட் பாக். ஓகே, இதுவும் சிம்பிள் தான். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இந்த கொஸ்டின், சுமித் வாக்ஸ் 8 meters. Sumit walks 8 meter east. 8 meter east na west to east. Okay, east. இங்கே நடுவில் ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவுமே. ஏன்னா கார்னரில் போனீங்கன்னா லைக் இடம் பார்த்தா போயிடும். 8 meters east, 8 kilometers east, 8 kilometers east, 8 kilometers east. சரியா, அடுத்து என்ன பண்ணியிருக்கான், he then turns in south west direction. சரியா, south west. இப்படி இது 45, இது 45 degree. Okay, and walks another 8 kilometer. So 8 kilometer na தோராயமா இப்படி வரும். ஓகேவா, இங்கே எங்கேயாவது வரும். ஓகே, நீங்கள் லைக் இங்கே எப்படி நான் அக்யூரேட்டாக யோசிச்சுன்னு கேட்கணும். அப்போ தான் நான் சொல்கிறேன் பாரு, இது 8 kilometer. நீ என்ன யோசிச்சு பாரு, நீங்கள் வேற பெண்ணில் வரைகிறேன். சப்போஸ் இந்த முடிகிற இடம் இருக்குல்ல, இந்த முடிகிற இடம் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கோ, லைக் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கோ. இதை விட தள்ளி போயிருக்குமா இல்லை இதுக்கு முன்னாடியே முடியுமா, நீ என்ன யோசிச்சு பாரு. இப்போது நீ வந்து படிச்சிருப்ப, ஹைப்போடென்யூஸ் தியரம்லாம் படிச்சிருப்ப. ஓகே, ஹைப்போடென்யூஸ் தியரம் படி இப்போ இப்படி ஒரு கோடு வரைகிற, லைக் கரெக்டாக சூப்பராக உனக்கு ஒரு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. கரெக்டாக இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளில் இங்கே 8 kilometers சொல்லிட்டேன், இங்கே என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு ஹைப்போடென்யூஸில் ஒரு வேல்யூ வரப்போகுது. அந்த வேல்யூ இதை விடையும்
இங்க ஒரு வேல்யூ வரதை விட பெருசாக தானே இருக்க போகுது. ஆப்வியஸ் அதான் ஹைப்போடென்யூஸ் தியரம் சொல்லுது. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர் நான் எழுதுறேன். the c value of the c will be greater than a or b. ஓகே, a எடுத்துக்கோ b எடுத்துக்கோ, ரெண்டுத்தோடையும் c ஓட வேல்யூ கண்டிப்பா கிரேட்டரா தான் இருக்க போகுது. ஓகேவா, அதுதான் வந்து ஹைப்போடென்யூஸ் தியரம் சொல்லுது. ஓகேவா, ஆனா இப்போ a + b ஏயும் பியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் சியும் பெருசா இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் எடுத்துக்கோ = 5 ஸ்கொயர். இது ஹைப்போடென்யூஸ் தியரம். 4 விடவும் பெருசு, 3 விடவும் 5 பெருசு. ஆனால் 4 + 3 7, 7 பெருசு கிடையாது. ஓகேவா, ஸோ அது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி குழப்பிக்கூடாது. ஸோ இப்போ என்னோட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பா 8ஓட, சப்போஸ் இப்படி ஒரு டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா 8ஓட பெருசாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த பிளாக் லைன் இங்கே தெரியுதா, பிளாக் லைன். ஓகே, இந்த ரெட் லைன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன், அது பண்ணக்கூடாது. It should not be drawn above. Okay, so அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வர வாய்ப்பே இல்லை. ஸோ ஹைப்போடென்யூஸ் தியரம் like is proving that this line should be ending before this point. இந்த இடத்துலயே முடிஞ்சிடும். லைக் தோராயமா சொல்றேன், இங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா இது 8 தானே, 8ஓட பெருசா இருக்கணும் தான் இந்த மாதிரி பாசிபிள். அப்படின்னா கண்டிப்பா இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ ஹைப்போடென்யூஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்கே முடியாட்டி, if it is not possible to form such a triangle, then how can a obtuse triangle be formed? இந்த மாதிரி ஒரு obtuse triangle ஃபார்ம் பண்ணிட்டு இந்த தூரமே அதால வர முடியல, இதோட எப்படி இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். ஸோ நாட் பாசிபிள். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன்ப்பா, இதெல்லாம் அடிச்சிருவேன். இது வந்து உனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துலயே நிறுத்திக்கணும். ஓகேவா, அதாவது இந்த இதுக்கு பேர் ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட். ஓகே, ஆல்டிடியூட் இஸ் தி லைன் which is drawn perpendicular to a side. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் இங்கே நின்றோம். இந்த இங்கே இவ்வளோ தூரம் வராது. ஓகே, இந்த ஆல்டிடியூட் வரைக்கும் வராது. நான் அடுத்து என்ன சொல்றேன்னா, he again turns towards north west direction. north westனா இது நார்த், இது நார்த், இது வெஸ்ட், இது நார்த். நார்த் வெஸ்ட்னா எப்படி கரெக்டா இப்படி இந்த சைடு நார்த் வெஸ்ட். இப்போ பாரு, இப்படி யோசிச்சு பாறேன். இப்போ வந்து இது 90 டிகிரிஸ் இருக்கும், இது வந்து 45 டிகிரி. இது நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். ஓகே, இப்படி போனா அப்புறம் இப்படி வந்தான், இப்போ இப்படி போறான். ஸோ இங்க ஒரு லைன் போட போறேன். ஓகே, அந்த லைன் ஆப்வியஸா 90 டிகிரி இருக்கும். இங்க 90 டிகிரி தான் இருந்தா ஏன் இங்கே பாரு, இதுக்கும் 90 டிகிரி இருக்கும், இதுக்கும் 90 டிகிரி. வேணா நீங்க வரைஞ்சு பாருங்க. ஓகே, வரைஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி. ஓகே, இங்க ஒரு நடுவில் லைன் தான், அதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். ஹென்ஸ் இங்க வரைய போற லைனுக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு கேஸ் இப்படி வந்துட்டு இப்படி போகணும், இப்படி போய் நிற்கணும், ஆர் இப்படி போயிட்டு இப்படி போய் நிற்கணும். ஓகேவா, இங்க 90 டிகிரி, இது 8, இது 8 அப்படி இருக்கணும். ஆர் இது 8, இங்க 90 டிகிரி, இது 8. சரியா, இது ரெண்டு கேஸ் பாசிபிள். ஆனா இப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஓகே, இன்னொன்று ஒரு கேஸ் நான் வரைஞ்சிடறேன். இது கேஸ் 2ன்னு வச்சுக்கோ, இது கேஸ் 3ன்னு வச்சுக்கோ. கேஸ் 1 எப்படி தெரியுமா இருக்கும், இங்கேருந்து ஆரம்பிப்பான், இப்படி போகிறான், இப்படி வரான், இங்கே போய் நிறுத்திடுறான். ஓகேவா, இது 90 டிகிரி, இதுன்னா 8, இது 8, இந்த சைடு 8, ஹோல் டிஸ்டன்ஸ் 8, இங்கே வரைக்கும். ஓகே, இங்கே வரைக்கும் 8. சரியா, இப்போ நீ என்ன யோசிச்சு பாரு, இது வந்து பார்க்கும் போதே தெரியுது இது நாட் பாசிபிள். ஓகேவா, இது இங்கே பாரு, இது 8, இது 8. உனக்கு என்ன சொல்லிட்டேன், இப்போ இது பார்க்கும்போது அந்த ஹைப்போடென்யூஸ் தியரம் மாதிரியே இருக்கு பாரு. இது பர்பெண்டிகுலர் இருக்கு, இது ஹைப்போடென்யூஸ், இது பேஸ். இது எப்படி பாசிபிள், திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன் நான் என்ன சொன்னேன், ஹைப்போடென்யூஸ் இஸ் பிகர் தேன் எய்தர் ஆஃப் திஸ் சைட்ஸ். ஸோ இது நாட் பாசிபிள். இது பார்க்கும்போது தெரியுது தப்பு. ஓகே, அப்படி ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், நம்ம போட்டே போகலாம். இங்கே 8, இந்த டிஸ்டன்ஸும் 8, இந்த டிஸ்டன்ஸும் 8, இந்த டிஸ்டன்ஸும் 8, இந்த டிஸ்டன்ஸும் 8. ஓகேவா, சரி
ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே, இது கரெக்ட், இது கரெக்ட், இது என்ன, இது 8. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறான்னு தெரியுது. ஒரிஜினல் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷனில், அதாவது இவன் இப்போ வந்து இங்கே நிற்கும் போது அவனுக்கு எப்படி தெரியும், நார்த் வெஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பொசிஷன் இஸ் அ வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். இங்கே வரைய நம்பர் இந்த சைடு. ஸோ இப்படி வரைஞ்சிட்டு இப்படி வரைவா, இது 90 டிகிரி. இங்கே ஆரம்பிக்கிறான், இங்கே வரைகிறான். இது வந்து 8ன்னு வச்சுக்கோ, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது 8, இது 8. ஹைப்போடென்ஸ் தியரம் யூஸ் பண்ண 8 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் 64, 2 டைம்ஸ் 64, 2 டைம்ஸ் 64 ஸ்கொயர் ரூட். இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 8√2, 8√2 நீ மேக்ஸ்ல 8 × 1.414. ஓகேவா? லைக் மேத்தமெட்டிக்கலா போட்டு பாரு, கூட 8 மைனஸ் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிட போகுது. எப்படி? x + 8 = x + 8 = 8√2. இப்போ நான் சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்கறதுக்கு பதிலாக கூடவே என் கூட சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நான் கொஞ்சம் கொஸ்டின் எழுதியிருக்கேன், ஏன்னா நான் ஒரே ஸ்டைலில் முடிக்கணும். ஓகே, அதனால நான் இப்படி பண்ணுறேன். அடுத்த ஸ்டைல் எடுத்து போனால் எனக்கு திருப்பி ரெஃபர் பண்ணி நான் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி போடுதான். ஓகேவா? இது ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இது 8, இது 8, இது 90 டிகிரின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் 90 டிகிரி இருந்தால் அது என்ன, ஹைப்போடென்யூஸ் தியரம் வந்துடும். 8 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் 8√2. 8√2னா என்ன? 8 பெரிய வேல்யூ. 8 கூட 1.4 வரும். அப்போ ஸ்பில் 1.5 போட 8 கூட போட்டால் என்ன 12 வரும். அதாவது என்ன சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் 12 டிஸ்டன்ஸ் இருக்கும்டா அப்படின்னு சொல்லுது. ஓகே, இஸ் திஸ் ஆக்சுவலி பாசிபிள்? நாட் பாசிபிள், பிகாஸ் திஸ் ஹோல் டிஸ்டன்ஸ் இஸ் 8. How could this small portion be 12 meters? This is physically impossible. Hence, that case should be eliminated. ஓகேவா? இது வந்து பேசிக் ப்ராக்டிஸில் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் அ குட் கமாண்ட் ஓவர் த சப்ஜெக்ட். ஓகேவா? அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணி தான் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே சில டைம்ஸ் சொல்லுவாங்க, இப்போ பாரு, it turns 90 degrees, இந்த மாதிரி man is facing north west, it turns 90 degrees in the clockwise direction. clockwise direction தானே உனக்கே தெரியும். ஓகேவா? இப்போ இங்கே இப்போ turns 90 degree clockwise directionனா நார்த்து வெஸ்ட்டாக இங்கே நிற்கிறான், இங்கேருந்து என்ன இந்த clockwise direction. ஓகேவா? ஸோ clockwise direction இப்படி இங்கே போயிடும். இந்த ஒயிட் லைன்லேருந்து ரெட் லைனுக்கு போகிறான். ஸோ அடுத்து 135 degrees ஆன்டி கிளாக் வைஸில் வரான், திருப்பி அவன் வெஸ்ட்டுக்கே வந்துடுவான். இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கான், இப்படி இருக்கான், இங்கேருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறான், இங்கே போவான், இங்கேருந்து திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 135 பண்ணுறான், இங்கே வந்துடுவான். உனக்கு இன்னும் புரியல அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஒன்று நீ மெஷர் பண்ணிப்பார். இங்கேருந்து ஃபஸ்ட்டு 45 டிகிரிஸ் இருப்பான், அடுத்து இது கூட 90 டிகிரினா இங்கே 90 டிகிரி போகிறான், இங்கேருந்து 135, இங்கே பாருங்க 45, இங்கே 90. ஓகே, 135னா இந்த டைரக்ஷனில் கவர் பண்ணுவான். ஸோ இந்த 45 + 90 அந்த சைடுக்கு 135 ரெண்டு கேன்சல் ஆகி கரெக்டாக வந்து நின்றோம். ஓகேவா? இதெல்லாம் புரியாட்டி பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் அப்படிதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதில் அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் இதில் என்ன சொல்லணும்னா, சொன்ன டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு போகிறான், இப்படி போயிட்டு இங்கே நிற்கிறான். ஓகேவா? வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? ஓகே, ஃப்ரம் இஸ் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் நீ வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், இங்கேருந்து இங்கே தான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இது 50, இது 30, இது 20 அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு போகிறீங்க. என்னதான் அவங்க டிஸ்டன்ஸ்னு கேட்டாலும் நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் போய்ட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ஆஸ் பர் திஸ் கான்செப்ட், ஆஸ் பர் டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட். ஓகே, இந்த சாப்டர் பேர் டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் சப்ஜெக்ட் யூ ஆர் சப்போஸ் டு கன்சிடர் டிஸ்டன்ஸ் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா?
ஸோ ஏன் நீங்களே யோசிக்கலாம், இப்போ 50 + 30 + 20 அவனுக்கு போட தெரியாதா? இப்போ இந்த மாதிரி 10 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு 10 டிஸ்டன்ஸ் கொடுத்து நீ போட்டு சொல்ற அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் அவனுக்கு பேசிக் மேக்ஸ் தெரியாதா? ஸோ அவன் என்ன ட்ரை பண்றான்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கு, ஹவு வெல் ஆர் யூ ஏபிள் டு பிக்சரைஸ் திங்ஸ்ன்றத அவன் நம்ம கேட்கறான். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை வி ஆர் கன்சிடரிங் டிஸ்டன்ஸ் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, இதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் பாருங்க, அதில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மெத்தட் நான் ஏன் இப்போ சொல்லி தரல அப்படின்னா, அது பண்ணீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி இருக்காது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீ அழகா உனக்கு போட்டுலாம் உனக்கு பண்ண மாட்டேன். ஓகே, அந்த மெத்தட்ல பண்ணிட்டு இருப்பேன், அது தப்பு. ஓகே, அது ஷார்ட்கட். ஷார்ட்கட் ஷுட் பி யூஸ் ஒன்லி இன் எக்ஸாமினேஷன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கோ டு த பிரிமிட்டிவ் மெத்தட்ஸ். ஓகேவா? பிரிமிட்டிவ் மெத்தட் அப்போ லைக் ஓல்ட் ஃபேஷன் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெயின் கிளாரிட்டி அண்ட் மோர் ஓவர் வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். ஆஃப்டர் தட் யூ ஷுட் கோ ஃபார் தி ஷார்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? ஷார்ட் மெத்தட் டெஸ்ட் அனாலிசிஸில் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் அனாலிசிஸ் டெஸ்ட்க்கு அப்புறம் பாருங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது இருக்கா? இதில் கேட்கறதுக்கு 4 வாய்ப்பு தான் இருக்குது, 5 வாய்ப்பு தான். வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதாவது லைக் இப்போ இப்படி போயிருக்கான் அப்படின்னா ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் இப்படி கேட்பாங்க. இப்போ இப்படி இருக்கான், இப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்படி இருக்கான்னு வச்சுக்கோ. இங்கே இருந்து இப்படி போய் இப்படி போகிறான். ஓகே, அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் இப்படி கண்டுபிடிச்சிடும். இதுதான் அவன் தூரம். ஓகே, லைக் வெர்டிகல் டிஸ்டன்ஸில் மட்டும் சொல்ல அப்படின்னா இதை மட்டும் சொல்வேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு போயிருக்கான்னு நான் சொல்கிறேன். 30, 20, இது வரைக்கும் 30, இது வரைக்கும் 20. ஸோ ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் தி ஆரிஜின் பாயிண்ட் டு ஹிஸ் ஃபைனல் பொசிஷன் இன் வெர்டிகல் டைரக்ஷன் அப்படின்னா 20 மட்டும் சொல்லுவேன். ஸோ ஹாரிசான்டல் டைரக்ஷன் 20 இந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ 20 + 20 சாரி 20² ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டால் உனக்கு வந்து டோட்டல் ஆக்சுவல் டைரக்ஷன் கிடச்சிடும். ஓகே, ஸோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன கேட்பாங்க, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன கேட்பாங்க. அப்படி டேரெக்டாக வந்து ஹவு ஃபார் இஸ்ன்னு சொன்னால் நீ வெர்டிகலும் போடுவா ஹரிசானலும் போடுவா. ஆக்சுவலாக அந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிட்டு அது எந்த ஆங்கிள் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு நீ போகணும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் டவுட் வரும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்பாங்க, இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் ஹி இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு லைன் போட, இந்த லைனை எந்த டைரக்ஷனில் நீ யோசிச்சு பாரு. இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி போட்டு இப்படி போகிறான். ஸோ டேரெக்டாக இப்படியே போயிருக்கலாம்டாமா, அதுதான் இப்படி போகணும். ஸோ இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் பாரு. இது சப்போஸ் இது என்ன இங்கே எக்ஸாம்பிள் இங்கே 45 டிகிரி இருக்குது. இங்கே 45 ஏன் 20 20 20 20 20 இங்கே 90 டிகிரி இருக்குது. அப்போ நீ பாரு சைன் தீட்டா டேன் தீட்டா இஸ் டேன் தீட்டான்னு வச்சுக்கோ. டேன் தீட்டா இஸ் 1 வருது. அப்போ தீட்டா இஸ் 45 டிகிரி. அவ்வளோதான். கரெக்டாக? tan theta is equal to opposite by adjacent. கரெக்டா? hence theta is equal to 45 degrees. ஸோ இந்த இடத்துல அழகாக 45 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ 45 டிகிரினா இது என்ன டைரக்ஷன், 45 டிகிரி ஃப்ரம் ஈஸ்ட். ஓகே, 45 டிகிரி ஃப்ரம் ஈஸ்ட்னா இது நார்த்து ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இந்த மாதிரி சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் தி ஆரிஜின் பாயிண்ட். ஓகே, இதுக்கு மேலே இதில் கேட்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். ஓகே, சில்லி மிஸ்டேக் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் உஷாராக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்களே பாருங்கள். ஓகே, நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பாரு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நான் நடத்தல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, கோடிங் டீகோடிங். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷன்ஸும் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இது திருப்பி நான் ரீரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக எடுத்து சேவ் பண்ணிருக்கேன். ஸோ அவன் எடுக்கும்போது ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கு. ஸோ அதனால் நான் திருப்பி எடுத்து நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்க்காம போட்டு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் டிகோடிங் ரொம்ப சப்பெல்லாம் கிடையாது. ஸோ கோடிங் டிகோடிங் கஷ்டமாக கேட்கணும்னா பயங்கரமாக கஷ்டமாக கேட்பாங்க. டெஸ்ட் அனாலிசிஸ் நீங்கள் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின்ஸ் நான் எப்படி கேட்டிருக்கேன். ஸோ நான் வேணும்னே அதான் கேட்டிருக்கேன். ஓகே, நான் டைரக்ஷன் சென்சஸில் பெருசாக கஷ்டமாக கேட்க முடியாது. ஓகே, பட்னா இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வேஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க.
ஸோ நான் அதனால் லெக்சர் நடத்தும்போது அந்த மாதிரி நடத்தல. ஓகே, லெக்சர் நடத்தும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்களோ அப் டு தட் எக்ஸ்டென்ட் ஐ ஹவ் தாட் யூ. ஓகேவா? பட் ஆனால் அந்த கேட்டுக்குலாம் போனீங்கன்னா வளைச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணல. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொஞ்சோண்டு டச் கொஞ்சம் ஓகே, நான் ஓரளவுக்கு லைக் நீங்கள் ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 15 நீங்கள் 7 வாங்கலாம். ஓகே, 7 to 8 வாங்கலாம். மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸும் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு சரி நான் பண்ண ஒரு மாதம் கிரியேட் பண்ணது, பட் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு லைக் மனசு உடஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ நான் வேணே தான் அப்படி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் லைக் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் ஸ்டடிட் திஸ்னா டசன்ட் மீன் யூ கேன் மாஸ்டர் இட். ஓகேவா? மாஸ்டரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டடிங். மாஸ்டரிங் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஓகே, மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா, பை பை.